ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமீஹா கிச்சன். இப்போ இறால் பிரியாணி செய்யலாம், வாங்க பார்க்கலாம். இறால் கிரேவி செய்யலாம், வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இறால் பிரியாணி செய்யலாம். இறால் பிரியாணி செய்வதற்கு இப்போ ஆவின் நெய் ஊற்றிக்கலாம். ஆவின் நெய் இப்போ ஆலிவ் ஆயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயில் எண்ணெய் இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ சுருள்பட்டை, ஏலக்காய், கிராம்பு இப்போ போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 4 அடித்து வச்சுருக்கோம், 4 போட்டுக்கலாம். வெங்காயம், ஆனியன் கொஞ்சம் நல்லா பொண்ணு இடம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மொத்தம் கூட கொஞ்சம் வராது. வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். 2 கட் போட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிலோ ரைஸுக்கு இப்போ நம்ம போடுறோம். தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ இறா இப்போ வறுத்து வச்சுருக்கோம், இறாவை இப்போ சேர்த்துக்கலாம். ராங்கோடு பிரியாணி தூள் 2 கரண்டி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ராங்கோடு பிரியாணி தூள், ராங்கோடு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் ஆச்சி மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், கண்டி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெட் கலர் சிவப்பு பழம், ஒரு பழம் சாறு புளிஞ்சு சேர்த்துக்கலாம். ஆவின் தயிர் கொஞ்சம் 1/2 பாக்கெட்டு சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இப்போ 1 kg 1 கிலோ எடுத்துருக்கோம். இந்த கிளாஸால் 10 கோலை ஊற்றிக்கலாம். 10 டம்ளர் ஊற்றிக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைக்கு எல்லா அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நுரைச்சிட்டு வந்துச்சு, ரைஸ் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டர் பிளான் ரைஸ் குக்கரில் இப்போ வந்து ரைஸை போட்டாச்சு. 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பட்டர் பிளான் ரைஸ் குக்கரில் இறால் கிரேவி செய்வதற்கு வெங்காயம் 1/4 கிலோ. இப்போ பட்டர் குக்கரை இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா தண்ணி வச்சுட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் ரெடி ஆகல, இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. இறால் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாதி சேர்த்துக்கலாம். மேலே அலங்காரத்துக்காண்டி இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் ரெடி. இப்போ சாப்பாடு இறால் பிரியாணி இப்போ ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர்ஃப்ளை ரைஸ் குக்கரில் இப்போ சாப்பாடு ஆக்கியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம்.
மிளகாய் தூள் ஒரு கரண்டி போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ இறா இப்போ வந்து கிரேவி செய்யறதுக்காண்டி எடுத்துருக்கோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி வச்சு. இப்போ ஜீரகம் மஞ்சத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், பெருஞ்சீரகம் பொடி, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு மூடி போட்டுக்கலாம். இப்போ பட்டர் பிளான் ரைஸில் எறா கிரேவி இப்போ ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எறா கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட்டர் பிளான் ரைஸ் குக்கர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு இப்போ உதிரியாக இருக்கு பாருங்கள். இப்போ புதினா இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச இறாலை அங்கங்கே கொஞ்சம் போட்டுக்கலாம். இறால் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாதி சேர்த்துக்கலாம். மேலே அலங்காரத்துக்காண்டி இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் ரெடி. இப்போ சாப்பாடு எறா பிரியாணி இப்போ ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர்ஃப்ளை ரைஸ் குக்கரில் இப்போ சாப்பாடு ஆக்கியிருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இறால் பிரியாணி, இறால் கிரேவி, வத்தல், இப்போ சாப்பாடு ரெடி.